அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பமாக உத்தர ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆகச் சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியல்லார்க்கு குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வ பதியினிடத்தே இயற்கை விளங்க நிறைவாகியுள்ள ஓர் சுத்த சிவானுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகி திருவுருவை தரிசித்து இயற்கை இன்பனை நிறைவாக சிவானந்த ஓர்மை திருநடச் செய்கையை எவ்வுயிரும் இன்பமடைதற்கு பொருட்டே செய்தருளுகின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரிருது திருவருட்சமூகத்தில் யான் செய்து கொள்கின்ற சமரச சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம். இவ்வுலகினிடத்து ஆறறிவுள்ள உயர்வுடையதாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாகிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்த பெருவாழ்வை சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கிறது. எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனார் பெறுதல் கூடுமென்று அறிய தொடங்கிய தருணத்து வேறெந்த வழியாலும் பெறுதல் கூடாது, எல்லாமுடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று தேவரீர் திருவருள் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய தருணத்து எனது யான் என்னும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் மூவக சுதந்திரங்களும் நீங்கிவிடத்தே கிடைக்கும் என்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருக்கே சர்வ சுதந்திரமாக நான் கொடுத்து விட்டேன். கொடுத்த தருணத்தை இத்தேகமும் ஜீவனும் போக பொருளும் சர்வ சுதந்திரராகி கடவுள் பெருங்கருணையால் கொடுக்க பெற்றனம் அன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றவன் அல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன். இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருளிடத்தும் தேவரீர் திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதொரு சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது தேவரீர் திருவரு சுதந்திரத்தை என்னிடத்தை வைத்தருளி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். இத்தேகத்தை பெற்ற எல்லா சீவர்களும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவர்களையும் உரிமையுடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். தேவரீர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம். இங்ஙனம் சிதம்பர ராமலிங்க சுவாமிகளுடைய அருள் விண்ணப்பத்தின்படி அவருடைய திருவடியை சரணமடைந்து அவர் திருவடியிலேயே திருவடி அடிமையாக திருவடியை பற்றி கொண்டு அவர் வழியின் செயல்பட்டு ஜீவகாரணியம் தொண்டாற்றி இந்த இறைவனை உணர்ந்து இறைவனுடைய இறைவனாக ஐக்கியமாவதலே இந்த உலக மானிட பிறவிற்கு தலையாய கடமையாக ஏற்றுக்கொண்டு வழிநடந்தால் பிறவில்லா பெருவாழ்வு பெறுவோம் என்ற அசைக்க முடியாத அன்பின் அருளை கொடுத்த எம்பெருமான் உலக சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளுடைய திருக்கரமும் திருவடியும் எப்பொழுதும் நமக்கு வழிகாட்டியாகவும் வழி நடத்தியாகவும் அமையுமாக என்று கூறி இந்த சிறிய சந்தர்ப்பத்தை தந்த குருவினுடைய அருளை நான் மனதார ஏற்று உங்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்கின்றேன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை. இதை ஆக்கியோன் உலக சமாதான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை ஆத்ம தர்ம யோகா மற்றும் ஆராய்ச்சி மையம். நன்றி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை.